ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கடந்த சில வாரங்களாக ஸ்ரீ ராமாயணம் குறித்து ஆச்சாரிய புருஷர்கள், மடாதிபதிகள், வித்வான்கள், உபன்யாசகர்கள் ஆகியோர்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வழியிலே இன்று மத்வ சம்பிரதாயத்தின் வித்வானான மொகாஷி மத்வாச்சாரியார் சுவாமியினுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி பெறுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருக்கு சென்று உத்தராதி மடத்தின் மடாதிபதியான ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிஜியிடம் ராமாயணம் குறித்து நடக்கும் அபப்பிரச்சாரங்களை குறித்து அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன் என்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு சுவாமி அவர்கள் ஒரு பண்டிதர்கள் குழுவை அமைத்து இது குறித்து இதிகாச புராணங்கள், சாஸ்திர வச்சனங்கள், மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் முதலியவற்றை நன்கு பரிசீலித்து இதை சரிவர எதிர்ப்பதற்காக அந்த குழுவை நியமித்திருந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிஜி மும்பை மாநகரத்திலே சாதுர்மாச விரதம் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார். இந்த சாதுர்மாச விரதத்திலே அவர் இது குறித்து பேசுவதற்கு முன்பு அவருடைய மடத்தை சார்ந்த ஸ்ரீ மொகாஷி மத்வாச்சாரியார் என்கிற மகா வித்வானை ஸ்ரீ ராமாயணம் குறித்து சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே ஒரு 30 நிமிடம் உரையாற்ற வேண்டும் என்று பணித்திருக்கிறார். ஸ்ரீ மொகாஷி மத்வாச்சாரியார் ஸ்ரீ கோபாலாச்சாரியார் என்பவரிடம் பயின்றவர். இவருக்கு இப்போது 75-80 வயது இருக்கும். ராமாயணத்திலே மத்வ சம்பிரதாயத்திலே இவர் ஒரு சிறந்த பண்டிதர், ஒரு அத்தாரிட்டி என்று கருதப்படுபவர். இன்றைய மத்வ சித்தாந்த பண்டிதர்களில் சிரேஷ்டரானவர். இவர் 3000த்திற்கும் மேற்பட்ட உபன்யாசங்களை இந்தியா முழுக்க ராமாயணம் குறித்து சொல்லியிருக்கிறார். வேதவர்தன தீர்த்த சுவாமிஜி அவர்கள் முன்னிலையிலும் சுமார் 1000 பக்தர்களின் முன்னிலையிலும் ராமாயணம் குறித்து பேசுவதற்கு முன்பு ஒரு முன்னுரை அளித்திருக்கிறார். அந்த முன்னுரையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முன்னுரையிலே துஷ்யந்த் ஸ்ரீதர் நடத்தும் அபப்பிரச்சாரத்தை கண்டிக்க வேண்டும் என்று சுவாமி திட்டவட்டமாக சொல்லி, மந்தமதிகள் தங்கள் இஷ்டத்திற்கு போலே பேசுவதை பார்த்து பண்டிதர்கள் ஒதுங்கி போகல் ஆகாது என்றும், அப்படி ஒதுங்கி போகும் பட்சத்திலே அவர்கள் பேசுவது பெருகி பெருகி சில நாட்கள் கழித்து நாம் அவர்கள் அளவுக்கு இறங்கி போய் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதனாலே பண்டிதர்கள் இது குறித்து அவர்களுடைய நேரடியான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிஜி முன்னிலையிலே இந்த முன்னுரையை அளித்திருக்கிறார். இது அவர் கன்னட பாஷையிலே இந்த உபன்யாசத்தை கொடுத்ததினாலே தமிழர்களுக்கு புரியும் வகையிலே அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை இந்த வீடியோவிலேயே தமிழில் எழுதியிருக்கோம். இதை தொடர்ந்து சுவாமி கொடுத்த முழு உபன்யாசத்தையும் கன்னட பாஷையிலேயே அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்கிறேன். இன்னும் சில நாட்களிலே உத்தராதி மடத்து மடாதிபதி ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிஜியே இது குறித்து அவர்களுடைய கருத்தை தெரிவிப்பார். அதற்கு காத்திருக்கிறேன். ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த சுவாமிஜிக்கு என்னுடைய கிருதஜ்ஞதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது குறித்து மடாதிபதிகள் பலரிடம் நான் பேசியிருந்தும் கூட முதலாவதாக ஒரு பெரிய அளவிலே இதற்கான எதிர்ப்பையும் சம்பிரதாயத்திலே எது சரி எது தவறு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு கருத்தரங்கையும் அவர் நடத்துவது மற்ற மடாதிபதிகளுக்கு ஒரு முன்னோடியாக அமையும் என்று நம்புகிறேன். இதைப்போலே பல மடாதிபதிகளும் இதை புறம் தள்ளி இதை ஒதுக்கி போகாமல் சாமானிய மக்களுக்கு தெளிவு ஏற்படும் வகையிலே இது போன்ற ஸ்ரீ ராமாயணத்தை குறித்த சரியான விஷயம், மகாபாரதத்தை குறித்த சரியான விஷயம், மனுஸ்மிருதியை குறித்த சரியான விஷயம், இதிகாச புராணங்களை குறித்த சரியான விஷயங்கள், நம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன என்ன என்பதை சாமானிய மக்களுக்கு தெரியும் வகையிலே எடுத்து கூற முன்வர வேண்டும். அதற்கு மற்ற மடாதிபதிகளும் இது குறித்து அவர்களுடைய கருத்தை தயக்கமின்றி தெரிவித்தால் மட்டுமே தான் சாமானியர்கள் குழம்பாமல் இருப்பார்கள் என்பதையும் ஒரு பிரார்த்தனையாக இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். ஸ்ரீ மொகாஷி மத்வாச்சாரியார் அவர்களுடைய இந்த முன்னுரையை இப்பொழுது கேட்டு பயன் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ಇನ್ನು ಮೇಲೆ ಪೂಜ್ಯ ಮುಖಾಶಿ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು
ಪೂಜ್ಯ ಹಿರಿಯ ಆಚಾರ್ಯರು ಮಾಹುಲಿ ಗೋಪಾಲಾಚಾರ್ಯರ ಹತ್ತಿರ ಅಧ್ಯಯನವನ್ನು ಮಾಡಿ ವಿಜಾಪುರದಲ್ಲಿ ನೂರಾರು ಜನರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಗವಂತನ ಭಕ್ತಿಯನ್ನು, ಆಸ್ತಿಕ್ಯವನ್ನು, ಹಿಂದುತ್ವವನ್ನು ಸಾರಿದಂತಹ ನೂರಾರು ಸಾವಿರಾರು ಜನರಿಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ಮಾಡಿ, ವಿಶೇಷವಾಗಿ ಸ್ಕೂಲಿನಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತಹ ಕಲಿಯುವಂತಹ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡಿ, ಅವರ ಹತ್ತಿರ ಕಲಿತವರು ಇವತ್ತು ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಇವರಿಂದ ಹೇಳಿಸಿಕೊಂಡು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ಇವತ್ತು ಹಿಂದುತ್ವದ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಕಟಿಬದ್ಧರಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತಂದರೆ ಅವರ ಪ್ರಭಾವ, ಅವರ ವಾಕ್ಶಕ್ತಿ ಎಂತಹದ್ದು ಅಂತನ್ನೋದು ನಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ಅಷ್ಟು ಉತ್ತಮ ವಿದ್ವಾಂಸರಾದಂತಹ ಪೂಜ್ಯ ಮೊಕಾಶಿ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ಬಂದು ಕೆಲವು ನಿಮಿಷ ಪ್ರವಚನವನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊತಾರೆ. ತತ್ರಾಪಿ ಅವರ ಒಂದು ವಿಶೇಷ ಅಂತಂದರೆ ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ನಿಷ್ಣಾತರಾದವರು, ರಾಮನ ಆದರ್ಶವನ್ನು, ರಾಮನ ಕರುಣಾರಸವನ್ನು ಕರುಣಾಪೂರ್ಣವಾಗಿ ಹೇಳುವಂತಹ ಒಂದು ಭಾರೀ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಪಡೆದಿದ್ದಾರೆ ಮೊಕಾಶಿ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು. ಅವರು ರಾಮನ ಆದರ್ಶಗಳನ್ನು ಕೆಲವು ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು ಅಂತ ಅವರಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಜಯತ್ಯಜೋ ಕ್ಷೀಣ ಸುಖಾತ್ಮಬಿಂಬ ಸ್ವೈಶ್ವರ್ಯಕಾಂತಿ ಪ್ರತತಃ ಸದೋದಿತಃ ಸ್ವಭಕ್ತ ಸಂತಾಪದುರಿಷ್ಟಹಂತ ರಾಮಾವತಾರೋ ಹರಿರೀಶ ಚಂದ್ರಮಾಃ. ಧರ್ಮ ವಿಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಪರಮೈಶ್ವರ್ಯಶಾಲಿನಃ ಶ್ರೀಮದಾನಂದತೀರ್ಥಮುನಿಪಂ ನಮಾಮಿ ಜ್ಞಾನಸಿದ್ಧಯೇ. ಶ್ರೀ ಸತ್ಯಾತ್ಮಸಮಾರಂಭಾಂ ಸತ್ಯನಾಥಾದಿಮಧ್ಯಮಾಂ ಸರ್ವಜ್ಞಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಅಸ್ಮದಾಚಾರ್ಯವರ್ಯಶ್ರೀಧೇನೋಪಾಚಾರ್ಯಪೂಜ್ಯಪಾನ್ ವಂದೇ ಸಧ್ಯಾನತೀರ್ಥಾಪ್ತ ವಿದ್ಯಾವೈಭವಸಂಪದಾನ್. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣದ ಒಂದು ವಿಸ್ತೃತವಾಗಿರತಕ್ಕಂತಹ ಕಥಾನಕದಲ್ಲಿ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆಯಲ್ಲಿ ರಾಮನ ಕೆಲವು ಆದರ್ಶಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಕು ಅಂತ ಪೂಜ್ಯ ಆಚಾರ್ಯರು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ರಾಮಾಯಣದ ಬಗ್ಗೆ ಇವತ್ತು ಬಹಳ ಚರ್ಚೆ ನಡೀತಾ ಇದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲಿ ನನಗೆ ಮೊನ್ನೆ ಕೆಲವು ವಿದ್ವಾಂಸರದ ಫೋನ್ ಬಂದಿತ್ತು. ಈ ರಾಮಾಯಣದ ಕಾಲನಿರ್ಣಯ ಅದರ ಬಗ್ಗೆ ಬಹಳ ಕನ್ಫ್ಯೂಸ್, ಅಂದರೆ ಗೊಂದಲವನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಕ್ಕಂತಹ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ಗಳು ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ಈ ಸನಾತನ ವೈದಿಕ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು ಅಂತ ಹೇಳಿಕೊಂಡು ರಾಮಾಯಣ ಯಾವಾಗಾಯಿತು, ಎಲ್ಲಿ ಆಯಿತು, ಹೇಗಾಯಿತು ಅದರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಕನ್ಫ್ಯೂಸ್, ಅಂದರೆ ಗೊಂದಲವನ್ನು ಹುಟ್ಟಿಸ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಭಾಳ ಆಗ್ತಾಯಿದೆ. ನಾವು ಅದನ್ನು ಉಪೇಕ್ಷೆ ಮಾಡಿದಷ್ಟು ಏನಾಗ್ತದೆ ಅಂದರೆ ಅದೆಲ್ಲ ಮಂದಾಶಂಕ ಆಶಂಕ ಅನ್ಕೋತ ನಾವು ಕೂತಾಗ ಆ ಮಂದರೇ ಭಾಳ ಆದಾಗ ಆಮೇಲೆ ಅವರನ್ನು ಶಮನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ ಇಳಿಬೇಕಾಗ್ತದೆ. ಸ್ವಲ್ಪ ನಾವು ಈ ಅಸಂಭಾವನಾ ಶಂಕಗಳನ್ನು ಪರಿಹಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ಕಾಲನಿರ್ಣಯ ಇತ್ಯಾದಿಗಳ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಿನ ವಿಮರ್ಶೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಅದರ ಬಗ್ಗೆ ಈ ಸದ್ಯ ನಾನು ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೆಚ್ಚು ಮಾತಾಡೋಂಗಿಲ್ಲ ಈಗ. ಆದರೆ ಸ್ವಾಮಿಗಳು ನಿನ್ನೆ ಅದನ್ನು ಒಬ್ಬ ಕೈ ಇಸ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿರ್ಣಯ ಮಾಡ್ತಾರೆ. ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಹೇಳಬಹುದು, ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣ ಆಗಿ ಹೋಗಿ ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ವರ್ಷ ಆಯಿತು. ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿಯೇ ಇವತ್ತು ಅಯೋಧ್ಯ, ಸರಿಯೂ ನದಿ, ರಾಮ ಸಂಚಾರ ಮಾಡಿರತಕ್ಕಂತಹ ಅನೇಕ ಭೂಪ್ರದೇಶಗಳು ಇವತ್ತು ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತಿವೆ. ಇಷ್ಟು ನಾವು ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಹೇಳಬಹುದು. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ
ವಿಚಾರಗಳನ್ನು ಇವತ್ತು ನಮ್ಮ ದೇಶದೊಳಗೆ 3 ಥರ ಮಂದಿ ಅದ. ರಾಮನೆಂಬ ವ್ಯಕ್ತಿ ಕಾಲ್ಪನಿಕ ಅನ್ನೋ ಮಂದಿನೂ ಭಾಳ ಅದ. ಅಷ್ಟೇ ಏಕೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ಲೀಡರ್ಸು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟಕ್ಕೆ ಅಫಿಡೇವಿಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಕಾಲ್ಪನಿಕ ಅಂತ. ಇನ್ನು ಮುಂದೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಸರ್ಕಾರಗಳು ಕಾಲ್ಪನಿಕ ಅಲ್ಲ, ಅದು ನಿಜವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಘಟನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಮಧ್ಯೆ ನಮ್ಮ ಪಂಡಿತ ಮಂಡಳಿಯವರು ಅದೆಲ್ಲ ಅಯೋಗ್ಯರ ಕೆಲಸ, ತಮೋ ಯೋಗ್ಯರು ಹಾಗೆಲ್ಲ ಮಾತಾಡೋವರು, ನಾವು ಭಾಳ ತಲೆಗೆ ಹಾಕೋಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅಂಥ ವಾದಗಳನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇಲ್ಲ, ಇದು ಆಯಾ ಕಾಲಕ್ಕೆ ಬರ್ತಕ್ಕಂತಹ ಯಾವುದೇ ಶಂಕಾಗಳು ಇದ್ದರೂ ಅದನ್ನು ನಾವು ಉದಾಸೀನ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಕೂಡದೆ ಅದಕ್ಕೆ ಸಮರ್ಪಕವಾಗಿರತಕ್ಕಂಥ ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು, ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನಿಷ್ಟು ಹೆಚ್ಚು ಕೆಲಸ ನಡಿಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ನಾನು ಮನವಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ರಾಮಾಯಣದ ಕೆಲವು ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಗ್ರಾಮಂ ಗಚ್ಚನ್ ತುಣನ್ ಸ್ಪೃಶಂ ಅಂತಾರಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ತೇನೆ.